எப்படி சனி பகவான் ஒரு ராசிக்கு முன்னும் பின்னும் வராரோ அப்ப இந்த முன் நிற்கிற ராசிக்கும் பின்னாடி நிற்கிற ராசி 7.5 சனின்னு சொல்றாங்க. அந்த கேட்டகரியில ஒவ்வொரு ராசி விரய சனி, பாதக சனி, லாப சனி இப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் குரு பகவான் நிற்கிற இடத்துல இருந்து முன்னும் பின்னும் கண்டிப்பா ஒரு பலாபலனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்ப இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்கும் இந்த பயிற்சி ஆகிறதுல இந்த நாளிலிருந்தே இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம்னா அற்புதமான ஒரு பலன். ஏன்னா 2ங்கிறது பணம், பொன், பொருள் எல்லாமே சேமிப்பு திறன்ல இருக்கும். இவ்வளவு நாள் என்ன சம்பாதிச்சாலும் எனக்கு சேமிக்கவே முடியலை, எல்லாமே விரயமாயிட்டே இருக்கு, எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்தில் எங்களுக்கு தங்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு பயிற்சிக்கு அப்படின்னா இப்போ ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி இவருக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. அப்போ சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறது. எந்த கிரகங்களும் மனிதனை கொல்லாது. அதோட எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய வலிமை இழக்கும் போது இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களும் வலிமை இழக்கணும். அப்பதான் ஒரு மனிதன் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025க்கான குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன தடைகள் வரப்போகுது, இல்லை அந்த தடைகளுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த 2025 குரு பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் மேடம்? அதோட பலன்களை மட்டும் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரிஷபராசி இவ்வளவு காலமாக ரிஷபராசியில் தான் குரு பகவான் இருந்தார், இன்னமும் அங்கே தான் இருக்கார். இப்போ மே 14ஆம் தேதி தானே நம்மளுக்கு பயிற்சி ஆகிறார். அது வரைக்குமே என்ன அப்படின்னா ரிஷபராசிக்கும் பலன் உண்டு, மிதுன ராசிக்கும் பலன் உண்டு. எப்போவுமே முன்ன பின்ன இருக்கக்கூடிய ராசிக்கு கண்டிப்பாக ஒரு பலாபலனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். எப்படி சனி பகவான் ஒரு ராசிக்கு முன்னும் பின்னும் வராரோ அப்ப இந்த முன் நிற்கிற ராசிக்கும் பின்னாடி நிற்கிற ராசி 7.5 சனின்னு சொல்றாங்க. அந்த கேட்டகரியில ஒவ்வொரு ராசி விரய சனி, பாதக சனி, லாப சனி இப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் குரு பகவான் நிற்கிற இடத்துல இருந்து முன்னும் பின்னும் கண்டிப்பா ஒரு பலாபலனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்ப இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்கும் இந்த பயிற்சி ஆகிறதுல இந்த நாளிலிருந்தே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அப்ப அவங்களுக்கு எத்தனாம் இடம் குரு போறாரு அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம்னா அற்புதமான ஒரு பலன். ஏன்னா 2ங்கிறது பணம், பொன், பொருள் எல்லாமே சேமிப்பு திறன்ல இருக்கும். இவ்வளவு நாள் என்ன சம்பாதிச்சாலும் எனக்கு சேமிக்கவே முடியலை, எல்லாமே விரயமாயிட்டே இருக்கு, எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்தில் எங்களுக்கு தங்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம், சீட்டு போடலாம், இல்லை யாராவது ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த அட்வைஸில் நீங்கள் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அந்த ரீதியாக இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். அடுத்தது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த குரு பெயர்ச்சி பெண்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா வெளி உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும், திறமைகளை கொண்டு வர அமைப்பும் கொடுக்கும். புதன் அப்படிங்கிற ஸ்தானம் தொழில் ஸ்தானம். நம்ம தொழில் கல்வி நார்மல் படிப்பு அப்படிங்கிறது 2 கேட்டகரியில் இருக்கு. இப்போ தொழில் கல்வியாக படித்தா என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை நாம் உருவாக்குவோம், இன்னொன்று கற்றுக்கிட்டதை இன்னொருத்தனுக்கு நம்ம செயல்படுவோம். அப்போ உருவாக்குறது என்றைக்கும் நம்மளுக்கு நிரந்தரம், அவன் துரத்தி விட்டால் நம்ம அந்த தொழிலை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்படி பெண்கள் வெளி உலகத்துக்கு வருவாங்க. அது இந்த காலம் ஒரு அற்புத ஒரு காலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம், குருவுக்கு 12ஆம் இடம். அப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறி ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு, ஒரு ஆஃபீஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இது தகுந்த காலங்கள் உண்டு பண்ணி கொடுக்கும். ஓகே மேம், இவ்வளவும் நல்ல விஷயங்கள் பலன்கள் இருக்கிறப்ப என்னென்ன மாதிரி தடைகள்லாம் வரும்? காரிய தடைகள் ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிறது என்ன மாதிரிலாம் நடக்கும்? ஏன்னா அந்த ராசிக்கு 12ஆம் அதிபதி மேசம். அப்போ மேசம்னா ஆண். ஓகே, அப்போ ஒரு ஆண் பெண்ணை அடக்குவார். ஓகே, புதனை இவங்க வெளியே போகிறதுக்கு புதன் இழுப்பார். இப்போ இந்த 2ம் கட்டானா அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ போகாத, இவ்வளோ நாள் வீட்டில் தானே செஞ்சா, நீ வீட்டிலேயே செய்ய அப்படின்னு ஒரு தடங்கல்கள் கொடுப்பாங்க. அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வீட்டாளுகளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மீறி வெளிவரக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கு. ஒன்றும் இல்லை, பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெய்லரிங் கடை வச்சுருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, எனக்கு சரியாக ஓடலை, நான் ரிட்டர்ன் வந்துடுறேன். எந்த ஆணும் அந்த மாதிரி வர்றதில்ல, திரும்ப பார்க்கலாம்,
இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், நான் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலான்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பெண்களுக்கு அந்த உத்வேகத்தை யாருமே கொடுக்கறதே இல்லை. பரவாயில்ல நீ பண்ணி இன்னொரு 4 மாதம் பார்க்கலாம், இல்லை இதை விட பெரிய லெவலில் பண்ணலான்னு யாராவது உத்வேகத்தை கொடுக்குறாங்களா? ஆனால் இந்த குரு பெயர்ச்சி அந்த அறிவுத்திறனை கொடுக்கும். ஆண்களுக்கும் கொடுக்கும், அதை பெண்கள் வந்து நிறைவேற்றிக்குவாங்க. அந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே மேம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள்லாம் வரும்போது அதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா அந்த குரு பெயர்ச்சியில சாதகமா இருக்கும். இப்போ நான் இவ்வளவு நாள் பெண்களுக்குன்னு சொல்ல, ஆண்களுக்கும் அதே ஒரு கேட்டகரியில் தான் இருக்கு. நெய் தீபம், 2 விளக்கு நெய் தீபம். நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றது என்னன்னா, அரச மரம் அப்படிங்கிறது இலை வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஆலமர இலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே வந்து அந்த காலத்துலேருந்து ஆழமாக அரசனை போல் வாழலாம், ஆழமாக வாழலாம் அப்படிங்கிற கணக்கில் அது இருக்குது. ஏன்னா முற்காலத்திலேருந்து அந்த மரத்தடியில் தான் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நடந்தது. ஒரு பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, தீர்வு, வியாபாரம் எல்லாமே வந்து ரோமானியர்கள் காலத்திலேருந்து அங்கெங்கே அப்போ நம்மளுக்கு வந்து சட்டம் கிடையாது, ஒரு கோர்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த தீர்ப்பை அந்த இடத்துலேருந்து கொடுத்ததுனால அந்த இலையில் ஒரு தீபம் போடும்போது நமக்கு ஸ்பீடு, எப்படி நம்ம ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஸ்பீடாக அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் நடக்கும். அப்போ தீபம் அப்படிங்கிறது எந்த எண்ணெயில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதில் இந்த ரிஷபக்காரங்கள் என்னன்னா நெய் தீபம் ஏற்றணும். அதில் கண்டிப்பாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடணும். வெள்ளெருக்கன் திரின்னு சொல்லுவாங்க, வெள்ளெருக்கன் செடியோட திரி, அந்த திரியை வந்து பஞ்சு திரியோட கலந்து போடும்போது விநாயகரோட அனுகிரகம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ இது எல்லாமே வந்து வீட்டில் பண்ணணுங்களா இல்லை கோயிலில்? வீட்டில் பண்ணணும். வீட்டில் எல்லாருமே ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு பண்ண முடியாதுல்ல, வீட்டில் இவங்க பண்ணுறது ரொம்ப விசேஷம். தினசரி டெய்லியும் ஒரு 2 தீபம் ஏற்றதுல ஒரு பிரச்சனையே கிடையாது இல்லையா? தினந்தோறும் பண்ணும்போது நெய் என்ன, நெய் வந்து அதோடைய பரிமாண வளர்ச்சி என்ன, பால், அப்புறம் தயிர், அப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து நெய்யாக மாறுது. இப்படி ஒரு கேட்டகரி பரிமாண வளர்ச்சியில் தான் அது வந்திருக்கு. அதே மாதிரி உங்களுடைய பரிமாண வளர்ச்சி மேலே மேலே போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் அந்த காலத்துலேருந்து நெய் தீபம் விசேஷமான ஒரு விஷயம். சரி, ஓகேங்க மேம். இப்போ இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கும்போதே குரு பெயர்ச்சியை தாண்டி அப்படியே ராகு கேது பெயர்ச்சியும் தொடங்குது. இப்போ இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2 பெயர்ச்சியும் இருக்கிறப்ப ஏதாவது விஷயங்கள் நடக்குமா மேம்? நல்ல விஷயங்களும் இருக்கு இல்லையா? நல்ல விஷயங்கள் மட்டுமே ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா கெட்ட விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் அதுதான் சொல்லியிருக்காங்க, நல்லதே நினை, நல்லதே பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு மருந்து கூட இது சாப்பிட்டா உனக்கு, இப்போ இந்த ஒரு மருந்து சாப்பிட்டா அவன் வந்து இறந்துருவான் அப்படிங்கிற விஷயத்துலலாம் இருக்கும்போது அதுக்கு பதிலாக ஒரு மிட்டாயை ஒரு மருந்தாக்கி கொடுக்கும்போது அவனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு பண்ணுறாங்க. அதில் இருக்கிற காலத்தை விட இன்னும் காலங்கள் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம நினைக்கணும். எந்த கிரகங்களும் மனிதனை கொல்லாது. அதோடைய எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கிரகங்களுடைய வலிமை இழக்கும் போது இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களும் வலிமை இழக்கணும். அப்போதான் ஒரு மனிதன் பாதிக்கப்படுவான். அப்போ ஒவ்வொரு பயிற்சிக்கும் அப்படின்னா, இப்போ ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி இவருக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போ சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபம். அப்போ யாரோட வீட்டில் இருக்கார்? குரு வீட்டில். தொழில் சூப்பராக இருக்கும். குருவும் சனியும் சேர்ந்தால் தொழில் கட்டாயம் வரும். இப்போ கேது பயிற்சி எங்கே நடக்குது? சிம்மத்துக்கு. அப்போ அவங்களுக்கு கேது 3ஆம் இடம். கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. ஒருத்தர் இப்போ ஒரு கூட பிறந்தவங்க கிட்டே இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை நிலை, ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும். ஆனால் ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாமீன் போடக்கூடாது. கூட பிறந்தவங்களுக்கே ஜாமீன் போடக்கூடாது, அப்புறமெல்லாம் மற்றவங்களுக்கு. அதனால சில ஒரு இடர்கூறுகள் வரும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப இது எப்படி மேம் தவிர்க்கிறது? அந்த நம்ம வந்து என்னென்னா, இப்போ ஒரு ஜாமீன் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட ஒரு பணம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணணும். நம்ம இப்போது உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள் உடனே கேட்ட தந்துடுவீங்களா? அண்ணனுக்கும் தர மாட்டேங்க, தம்பிக்கும் தர மாட்டேங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம அதில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, அதுலேருந்து நம்ம சரிவர நம்ம மீண்டு வந்துடும் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதில் அவாய்ட் பண்ணணும். அதனால தான் சில குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும் எல்லாரும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரிஷப ராசிக்காரங்கள் அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். அம்மன் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது உங்களால் முடிஞ்ச இப்போ ஒரு எலுமிச்சம்பழமோ 2 எலுமிச்சம்பழமோ போய் அங்கே நீங்கள் ஒரு அர்ச்சனையாக கொடுத்து அதுலேருந்து 1 வாங்கிட்டு வாங்க. அந்த ஒரு எலுமிச்சம்பழம் வீட்டில் வாங்கிட்டு வந்து 9 நாட்கள் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. 9 நாள் கழித்து உங்கள் தலை சுற்றி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய திருஷ்டி, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. இவ்வளவு நேரம் இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.